सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे। श्री गुरुभ्यो नमः। हरि ओम। श्रुति स्मृति पुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शंकरं लोकशंकरं शंकरं शंकराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्य वन्दे भगवन्तं पुनः पुनः नारायणं पद्मभूं वसिष्ठं शक्तिं च तत्पुत्र पराशरं च व्यासं सुखं गौडपदं महान्तं गोविन्दयोगीन्द्रमतास्य शिष्यं श्री शंकराचार्यमतास्य पद्मपादं च हस्तामलकं च शिष्यं तं तोडकं वार्तियकारमन्यान् अस्मद्गुरून् सन्ततमानतोऽस्मि। सदाशिवसमारम्भां भगवत्पादमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। कलाभ्यां चूडालंकृत शशिकलाभ्यां निजतपः फलाभ्यां भक्तेषु प्रकटित फलाभ्यां भवतु मे शिवाभ्यामस्तोक त्रिभुवन शिवाभ्यां हृति पुनर्भवाभ्याम् आनन्दस्फुरदनुभवाभ्यां नतिरियम्। आचार्यपादैः कृत शिवानन्दलहरी प्रकरणग्रन्थः। பிரகரண கிரந்தம் அப்படின்னு சொல்லலாமா? சொல்லலாம். பக்தி பாவத்தை சொல்லக்கூடிய பிரகரணமாகவும் இருக்கு. அதே சமயத்துல வேதாந்த ரகசியத்தையும் கூட கூட சொல்லி கொண்டு வரதுனால பிரகரண கிரந்தம் தான் இது இல்லையா? ஸ்தோத்திர ரூபமாகவும் இருக்கு, பிரகரண கிரந்த ரூபமாகவும் இருக்கு. இது எப்படி தெரியுது அப்படின்னா 44வது ஸ்லோகம் வரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம். करलग्न मृग करीन्द्र बंगः घनशार्दूल विकंडनोस्तजन्तुः गिरिशो विशदाकृतिश्च चेतः कुहरे पंचमुखोस्ति मे कुतोभीः அப்படின்னு சொல்லி அபயம் பிரதிஷ்டாம் விந்ததே அப்படின்ற ஒரு வேதாந்த வாக்கியத்தை மனசுல வச்சுட்டு பக்தனுடைய மனசுன்ற குகையில சிவன்ற சிங்கம் இருக்கும் பொழுது பயம், சம்சார பயம் எதற்கு அப்படின்ற ஒரு ஞானியினுடைய நிலையை சொல்ற மாதிரி இருக்கு. ஆகையினால அங்கேயும் வேதாந்த ரகசியம் தான் சொல்லப்படுகிறது. இப்படி சொன்னார், ஸ்லேடையாக சொன்னார். சிங்கத்துக்கும் சிவனுக்கும் பொருந்துற மாதிரி அவருக்கும் 5 முகங்கள் இருக்கு, இவருக்கும் பஞ்சமுகன் அப்படின்ற ஒரு பேர் இருக்கு அப்படின்றத வைத்துக் கொண்டு அவர் அந்த யானையானது மானை அடிக்கும், இவரும் கையில மிருகத்தை வச்சுட்டு இருக்கார், மானை வைத்துக் கொண்டிருக்கார். அவர் அந்த கஜமகாசுரனை வீழ்த்தி அந்த தோலை போத்தின்றார் அப்படின்ற மாதிரி இந்த சிங்கமும் யானையே அடிக்க வல்லது அப்படின்னார். புலியையே அடிக்கும், இவர் புலித்தோலை கட்டி கொண்டிருக்கிறதுனால அப்படின்னு இந்த காரணங்கள்லாம் சொல்லி, ஆகையினால அவரும் இவரும் ஒண்ணு, இவர் மலையில இருக்கார் அதுவும் மலையில இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த ஒரு பக்தனுடைய மனசுல மே சேத குஹரே என் மனமாகிய குதிரையில அந்த சிவ பஞ்சமுகா அந்த சிம்மமானது 5 முகத்தோட இருக்கக்கூடிய ஈஸ்வரன் இருக்கும் பொழுது மே குதஹா பயம் அப்படின்னா குதஹா பீஹி அப்படின்னு சொல்லி சொன்னார் இல்லையா? சம்சாரத்தில பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அபயத்தோட இருக்கக்கூடிய பயம் இல்லாத நிலையை கொடுக்கக்கூடியவராக சிவபெருமான் இருக்கிறார் அப்படின்னு மோட்ச சாதனீய பூதமான பயமற்ற நிலையை கொடுக்கிறார் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்போ அடுத்ததுல என்ன சொல்றாருன்னா, இந்த உலகத்தை அப்படியே ஒரு மரமாக நினைத்து பார்க்கணும். அந்த மரத்துல நீங்க பார்த்தா நிறைய கிளைகள்லாம் இருக்கு. அந்த மரத்தை சுத்தி நிறைய மரம்னு பார்த்தோம்னா மரத்தை சுத்தி நிறைய பட்சிகள்லாம் சுத்தி கொண்டே இருக்கும், அங்கங்க உட்கார்ந்துட்டே இருக்கும். இந்த மரத்துலதான் அது கூடு கட்டுறது இல்லையா? கூடை கட்டிவிட்டு அது என்ன பண்றது, அப்படியே எங்கெல்லாம் காத்தால இருந்து சுத்திட்டு மரமரமா உட்கார்ந்துட்டு கடைசியா தன்னுடைய இடத்துக்கு வந்து சேர்ந்துடுறது. வந்து சேர்ந்த உடனே லயமான உடனே மனசானது நின்று போயிடுறது, நிம்மதியா இருக்கு.
அவளுடைய வீடு தானே நிம்மதியை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படி பறவைகளும் அங்கங்க சுத்திட்டு அங்க வந்து நிக்கிறது. இதே மாதிரிதான் இல்லையா பரமசிவனுடைய பத்ம யுகலம் இருக்க பகவானுடைய சிவபெருமானுடைய பாத பத்மம்ன்ற ஒரு கூடுல போய் நம்மளும் போய் சேர்ந்து விடணும். சேர்ந்துட்டோம்னா ஆனால் என்ன ஆகும்னா அதுக்கப்புறம் மன நிம்மதியோட இருக்கலாம் இல்லையா. ஒரு ஞானி மாதிரி இருந்து எந்த சுகப்பிராப்தி துக்க நிவர்த்தி இதுக்காக இவ்வளவு தூரத்துக்கு கஷ்டப்பட்டு ஓடிக்கொண்டிருந்த இந்த மனிதன் சம்சாரத்துல மாட்டிட்டு அல்லல் பட்டு கொண்டிருந்த மனிதனுக்கு அது ஒரு சொலேசாக இருக்கிறது பகவானுடைய திருவடிகள் அப்படின்னு சொல்லி அந்த வேதாந்த தத்துவத்தை பக்தியாக சொல்லக்கூடியதாக அமைஞ்சிருக்கிறது இந்த 45வது ஸ்லோகம். சந்தஷாக்கி ஷிகான்விதைஹி த்விஜவரைஹி சம்சேவிதே சாஸ்வதே சௌக்யாபாதினி கேதபேதினி சுதாசாரை பலைர் தீபிதே சேதः பக்ஷிசிகாமனே த்யஜ மிருதா சஞ்சாரமன்யைரலம் நித்யம் சங்கர பாத பத்மயுகலீ நீடே விஹாரம் குரு. சந்தஷாகிஷிகான்விதைஹி த்விஜவரைஹி சம்சேவிதே சாஸ்வதே சௌக்யாபாதினி அது மட்டுமில்ல கேதபேதினி அது மட்டுமில்ல சுதாசாரைஹி பலைஹி தீபிதே சேதः பக்ஷிசிகாமனே த்யஜ விருதா சஞ்சாரம் அன்யைஹி அலம் நித்யம் சங்கரபாத பத்மயுகலீ நீடே விஹாரம் குரு அப்படின்னாரு. சந்த சேத பக்ஷி சிகாமனே அப்படின்னாரு. இந்த மனமாகிய சேத பக்ஷி மனசு என்பதை ஒரு பக்ஷிக்கு ஓமையா சொல்றார். இந்த பக்ஷியானது எங்க இருக்கு? மனமாகிற இந்த பக்ஷி சேத பக்ஷி சிகாமனே மனம் எனக்கூடிய இந்த பக்ஷியை பார்த்து இவர் அட்ரஸ் பண்றார். மனமாகிய அப்படி வசந்ததாக இருக்கக்கூடிய ஷிகாமனே அப்படின்றாரு இல்லையா. தலையாயமா இருக்கக்கூடிய பக்ஷி தலையாய பக்ஷி அப்படின்னா அவர் மனசுல இருக்கிறது ஹம்ச பக்ஷி. ஹம்ச பக்ஷியானது பரமஹம்ச பக்ஷியாக இருக்கக்கூடியது வசத்தியாக விவேகத்தோட கூடியிருக்கு. பாலையும் தண்ணியும் குடிக்கக்கூடிய பக்ஷியாக இருக்கக்கூடியது. இப்படிப்பட்ட பறவைகளாக இருக்க மனமான இந்த பறவையே நீ என்ன தெரியுமா பண்ணோம் அப்படின்ற சந்த ஷாக்கி ஷாக்கி ஷிகா அன்விதைஹி. சந்தஸ் அப்படின்னாக்க வேதம் அப்படின்னு அர்த்தம் இல்லையா. வேதங்கள்ல நிறைய கிளைகள் இருக்கு. ரிக்வேதத்துக்கு 21 கிளைகள் இருக்கு. யஜுர்வேதத்துக்கு 109 கிளைகள் இருக்கு. சாம வேதத்துக்கு 1000 கிளைகள் இருக்கு. அதர்வ வேதத்துக்கு 50 கிளைகள் இருக்கு. இப்படி 1180 சாக்கைகள் இருந்துதான் நம்ம ஊர்ல. அது எல்லாம் எப்படி போய் என்னாச்சு அப்படின்னாக்க எல்லாத்துலயும் ஒரு சாக்கை தான் இப்ப இருக்கு இல்லையா. நமக்கு கிருஷ்ண யஜுர் வேதத்துல தைத்திரிய சாக்கை ஒண்ணுதான் இருக்கு இல்லையா. அப்படி ஆயிட்டு சதபத பிராமணம் தான் இதுல இருக்கு கிருஷ்ண சுக்ல யஜுர்வேதத்துல. இப்படி ஏதோ ஒரு சாக்கையை தான் அத்தியாயனம் பண்ணக்கூடியதான ஸ்திதிக்கு நம்ம வந்துட்டோம். இப்படி அநேக சாக்கங்கள் இருக்கு. அந்த சென்னா வேதம். அந்த வேத சாக்கையிலேயே எப்படி இருக்குன்னா 997 பக்கங்கள் பாத்தீங்கன்னாக்கா கர்மகாண்டமா இருக்கு. மிச்சம் ஒரு 3 பக்கத்தை பாத்தீங்கன்னா ஞான காண்டம். இவா என்ன சொல்றா வேதாந்திகா அதுதான் வசதி. இந்த 999 உங்களை ப்ரிப்பேர் பண்றதுக்காக வந்தது. அந்த 3க்காகத்தான் நம்ம வாழ்க்கையே வந்தது அப்படின்னு சொல்றோம். ஏன் சார் அப்படி 997 பக்கம் இதுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா மனுஷனுடைய ஆசைகள் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. எண்ணற்றதான ஆசைகள் வச்சுட்டு இருக்கிறதுனால எண்ணற்றதான கர்மாக்களை அவன் ஆசிரியிக்க வேண்டிய நெசசிட்டியானது ஏற்படுகிறது. எவ்வளவு 99% இந்த வாழ்க்கையில வாழணும் உலகம் உண்மைன்னு நினைத்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் தான். அவர்களை எப்படி கவனிக்காம விடுறது? அதனால அவர்களை சில பேருக்கு கிராம காமனா இருக்கான், சில பேர் பிரஜா காமனா இருக்கான், சில பேர் பசு காமனா இருக்கான் இல்லையா. சித்திரையா ஏத்த பசு காமஹா அப்படின்னு அவனுக்கு சித்திரையா யாகத்தை சொல்ல வேண்டியிருக்கு. சில பேர் சொர்க்க காமனை உடையவர்களாக இருக்கார்கள். அவர்களுக்கு வாஜ்பேயி ஆதி யாகங்கள்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு.
இப்படி சில பேர் கிராம காமனா இருக்கார்கள் இல்லையா, அவர்களுக்கு சீக்கிரம் பலம் வரணும்ன்றதுக்கு வாயு தேவதாகமான யாகங்களை பண்ண வேண்டியிருக்கு. இப்படி அநேக விதமான ஆசைகள், புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ண வேண்டியிருக்கு. பிரஜா காமனா இருக்கக்கூடியவர்கள் இல்லையா, வீட்டுல எப்ப பார்த்தாலும் டெத் விழுந்துட்டே இருந்தா அதுக்கு ஒரு இஷ்டி பண்ண வேண்டியிருக்கு. வீட்டுல நெருப்பு பிடிச்சி எடுத்துன்னா அதுக்கு ஒரு இஷ்டி பண்ண வேண்டியது. இப்படி அநேக விதமான கர்மாக்கள், ஸ்ரௌத கர்மாக்கள் விதிச்சிருக்கு. ஸ்மார்த்த கர்மாக்கள் கேட்கவே வேண்டாம் இல்லையா, சண்டி ஹோமம், கணபதி ஹோமம், அந்த ஹோமம், ஸ்ரீசுக்த ஹோமம், புருஷ சுத்த ஹோமம், இப்படி பல விதமான விஷயங்கள் கர்மகாண்டத்துல சொல்லி இருக்கு. அதே மாதிரி உபாசனா காண்டத்துல பலவிதமான தேவதைகள். ஏன்னா அவளுக்கு பலவிதமான ருச்சிகள் இருக்கு. அந்தந்த ருச்சிக்கு ஏத்த மாதிரி அவளுடைய தெய்வத்தை அவர்கள் வழிபடுகிறார்கள். அவர்களுக்கு அந்தந்த மந்திரத்துல ஒரு பிரீத்தியானது இருக்கிறது. அப்படின்றதுனால இந்த கர்ம காண்டமும் உபாசனா காண்டமும் ரொம்ப பெருசா இருக்கு. ஆனா இந்த வேதாந்தம் வந்துருக்குன்னா என்ன, இதெல்லாம் யார் வேண்டாம் போதும் அப்படின்னு நினைக்கிறானோ, இதெல்லாம் வேண்டாம், எங்களுக்கு வேண்டியது இன்னொரு தடவை பிறக்க கூடாது, ஒரு அம்மா வயிற்றுக்குள்ள திரும்பியே நம்ம வரக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய யாரோ ஒரு % இருக்காங்க இல்லையா, அவர்களுக்கு இப்ப நமக்கு சந்தேகம் வந்துருக்கு. சார் 999 விஷயங்கள் ரொம்ப நல்லது இந்த உலகம் இயங்கிறதுக்கு காரணமா இருக்குன்னாக்க அதை தானே சார் நம்ம என்கரேஜ் பண்ணோம், இந்த 3 பக்கத்தை ஏன் சார் கீழ்ச்சி போடக்கூடாது அப்படின்னு ஒரு கேள்வி இல்லையா. எதுக்கு ஞானம் ஞானம் கட்டிட்டு அழறீங்க, வேதாந்தம் அது வேண்டாம் சார், சாக்ரிஃபைஸ் பண்ணுங்க. ஒரு கிராமத்தை காப்பாத்தணும்னாக்க இல்லையா, ஒருத்தனுக்கு பிளேக் வந்துருச்சுனாக்க அவனை கொன்னா ஒண்ணும் தப்பு இல்லையே, ஒரு கிராமமே காப்பாற்றப்படுகிறது இல்ல அப்படின்னு சொன்னான் இல்லையா. ஒரு ஊரையே கிராமத்துல இருக்கக்கூடிய எல்லாருக்கும் கொரோனா வந்துருச்சுனாக்க அந்த கிராமத்தை சொல்லி அதை அழிச்சான்னாக்கா பாக்கி கிராமங்கள்லாம் பிழைக்குமோ இல்லையோ, இப்படின்ற எண்ணம் வருது இல்லையா. அந்த லாஜிக்ல பண்ணலாமேனா, இல்லப்பா இந்த லாஜிக் ரொம்ப தப்புப்பா. பார், இதுக்கு அதிகாரி வேற, அதுக்கு அதிகாரி வேற. அவனுக்கு யாருக்கு இந்த ஞான கர்மால ஆசை இருக்கோ அவனுக்கு கர்மால ஆசையே கிடையாது. அவன் உங்களுக்கு காம்படிஷனே கிடையாது இல்லையா. இன்ஃபேக்ட் உங்களுக்கு ஒரு காம்படிஷன் இல்ல, அவன் வெளியில போறான். அதனால ஒண்ணு சரி, நீங்கெல்லாம் இவ்வளவு பண்ணி இதை அனுபவிக்கிறா, அவனுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா, அவன் சந்தோஷமா இருக்கான், நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, எவ்வளவு யாகம் வேணாலும் பண்ணிக்கோ, என்ன வேணாலும் துட்டு சம்பாதிக்க, எனக்கு எதுக்குப்பா அது, நான் எல்லாத்தையும் விட்டுற சன்னியாச துல்லியமா நான் இருக்கேன். அதனால இவர்களுக்குள்ள பேதமே இல்லையே, இருந்தாதானே ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை வரணும், இதை அழிக்கணும் அதை அழிக்கணும், இதையே அழிக்க வேண்டாம, அவ பாட்டுக்கு அவ இருந்துட்டே இருக்கா, இவ பாட்டுக்கு. இது பிருத்தக் சாஸ்திரம், ஞான சாஸ்திரம் பிருத்தக் சாஸ்திரமா இருக்கு. இது கர்மகாண்டம் பிருத்தக் சாஸ்திரம், இதுக்கு அதிகாரி யாரோ அவளுக்கு அது அப்படின்னு. இப்படி சந்தஷாக்கி நிறைய இருக்கு. சரி சார், இது எதுக்கு இப்ப சொன்னீங்கன்னா அடுத்த வார்த்தை சந்த ஷாக்கி ஷிகான்விதைஹி அப்படின்னு. ஷிகா அப்படின்னா தலை. எது வேதாந்தம் தானே பிரதானம், வேதத்துல பிரதானம் எது வேதாந்தம் அப்படின்னு அந்த கடைசியில சொன்ன வேதாந்தம். இந்த வேதாந்தன்ற மரங்கள் ஆக்கிய இருக்கக்கூடிய இந்த கிளைகளுக்கு எது ஷிகா அப்படின்னா உபனிஷத் தான் ஷிகா இல்லையா. அந்த உபனிஷத்துக்களோட கூடி இருக்கிறது தான் சிவபக்தி. அதை கவனிக்கணும் நீங்க, வேதாந்தத்துடன் கூடினதாக இருக்கக்கூடியதுதான் சிவபக்தி. இப்படி சந்திரசாகசிகான்விதைஹி, அது மட்டும் இல்ல, த்விஜபரைஹி, விஜன் அப்படின்னு சொன்னாக்க இரு பிறப்பாளன் அப்படின்னு அர்த்தம். உலகத்துல 2 பிறப்பு எதுக்கு அப்படின்னாக்க, ஒண்ணு பல்லுக்கு இல்லையா, இன்னொன்னு பிராமணனுக்கு. ஜன்மனா ஜாயத்தே சூத்ரஹா சம்ஸ்காராத் த்விஜ உச்சதே அப்படின்னு சாஸ்திரம். பிறக்கும் பொழுது எல்லாரும் ஒன்றும் தெரியாதவர்களாக தான் பிறக்கிறார்கள். அவர்களுக்கு சம்ஸ்காரம், உபநயன சம்ஸ்காரம் இல்லையா, ஸ்திரீகளுக்கு விவாக சம்ஸ்காரம் அப்படின்னு வைதிகமான ஒரு சம்ஸ்காரம் ஏற்படுகிறது. இந்த பசங்களுக்கு உபநயனம்ன்ற வைதிகமான ஒரு சம்ஸ்காரம், சௌத்த சம்ஸ்காரம் ஏற்படுகிறது. அந்த சம்ஸ்காரம் ஆகும்போது இவாளுக்கு த்விஜஹா, இவர்கள் இருபிறப்பாளர் என்ற ஸ்டேட்டஸ் ஆனது உண்டாகிறது. இப்படிப்பட்டவர்கள் என்ன பண்ணுகிறார்கள்னா, வைதீகத்திலேயே ஒரு ஆசை இருக்கு இவாளுக்கு இல்லையா. பிராமணனாக இருக்கக்கூடியவர்கள் வைதிக தர்மத்துல, ஸ்திரீகளாக இருக்கக்கூடியவர்கள் மனு என்ன சொன்னாரோ ஸ்திரீ தர்மத்தை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு அவர்கள் விளைகிறார்கள். இப்படி இந்த த்விஜவரைஹி இவர்கள்லாம் என்ன பண்றாங்க, ரொம்ப சேவிக்கிறார்கள். சேவித்தே, இந்த வேதத்தையும் வேதத்துல இருக்கக்கூடிய பகவானையும் இவரை எப்பொழுதுமே இந்த உயர்ந்ததான் த்விஜவரைஹி அப்படின்னா, த்விஜன்னாக்க பிராமணன், வரைஹினா வசத்தியான பிராமணர்கள்.
ஆச்சாரிய சீலத்தோட இருந்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள். அவர்கள்லாம் என்ன பண்றாங்க, உயர்ந்த பிராமணர்கள்லாம் இல்லையா, உயர்ந்த பட்சிகளால உயர்ந்த பிராமணர்களால இதெல்லாம் என்ன பண்றது, சம்சேவித்தே, இவர்கள் எப்பொழுதும் சேவித்துக் கொண்டே இருக்கிறார் அந்த சிவபெருமான் இல்லையா. வேதமும் சிவபெருமானும் இவர்களால சேவிக்கப்படுவதாக அமைகிறது. அந்த சிவபெருமான அவர் எப்படி இருக்கு, இந்த வேதமானது எப்படி இருக்கு, சாஸ்வதே இல்லையா, என்னைக்கும் அழிவு கிடையாது. இதுக்கு முன்னாடி உலகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ, தாத்தா யதா பூர்வம் அகல்பயத்து அப்படின்னு வேதம் முதல்ல சப்த பிரபஞ்சம் எப்படி இருந்தோ அதுல இருந்துதான் இந்த அர்த்த பிரபஞ்சம். இந்த அர்த்த பிரபஞ்சம் நாசமாயிருக்குன்னா கூட வேதத்துக்கு நாசமே கிடையாது, வேதம் இருக்கும். திருப்பி அடுத்த சிருஷ்டியை வேதமானது பண்ணும். ஆகையினால வேதமானது எப்படி இருக்கு, காலத்தினால கட்டுப்படாததாக இருக்கு, நாசம் இல்லாததாக இருக்கக்கூடிய சாஸ்வதே. அதுக்கப்புறம் எப்படி இருக்கு, சௌக்கியாபாதினி, சௌக்கியத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது இல்லையா. அந்த வேத மார்க்கத்துல யார் வரானோ அவர்களுக்கு வாழ்க்கையில மன நிம்மதி இல்லையா. வேதாந்தம் படிக்கிறவர்களுக்கு எப்பொழுதாவது மனசுல கஷ்டம் இருக்கா, கிளேசங்கள் எல்லாம் 1000 இருக்கும், அதெல்லாம் போகக்கூடியதாக இருக்கக்கூடிய ஒரே கிரந்தம் என்ன, இந்த சந்தஷாக்கி வேதமே. வேதத்தை படிக்கிறவனே சந்தோஷமா தான் இருக்கான், நம்புறான் அந்த வேதமானது அவனை காப்பாற்றும் என்ற படிக்கிறதுனால அந்த வேதாந்தமானதும் வேதமானதும் இவனுக்கு என்ன சௌக்கியாபாதினி சொல்லணுமா, வேதமானது இவனை நல்ல நிலையில சுகத்தை கொடுக்கக்கூடியதாக, சௌக்கிய பிரதாயினி அப்படின்றது ஆபாதினா சௌக்கியத்தை கொடுக்கிற மாதிரி இருக்கு. சரி சார், சௌக்கியத்தை கொடுக்கறது சார், மகிழ்ச்சியை கொடுக்கறது, மன நிம்மதியை கொடுக்கறது. ஆனா ஒரு பக்கம் கஷ்டப்பட்டுட்டே இருப்போமே சார் நாம அப்படின்னு சொன்னா, இல்லப்பா, அந்த வேதமானதும் அந்த கர்மகாண்டத்துல இருக்கக்கூடிய யாகங்களோ யஜ்யங்களோ இஷ்டிகளோ வேதாந்த படிப்போ இது என்ன தெரியுமா பண்றது, உங்களுக்கு உங்களுடைய துக்கத்தை நீக்குகிறது சார். மனசுல இருக்கக்கூடிய கவலையை கேத பேதினி அப்படின்னா துன்பத்தை அகற்றுகிறது சார் இல்லையா. இந்த சாக்கைகள் இருக்க வேப்ப மரம் வில்வ மரம்லாம் நீங்க வீட்டுல வச்சிருக்கீங்க, இதெல்லாம் உங்களுக்கு நிழலை கொடுக்கறது, சௌக்கிய ஆபாதினியாகவும் இருக்கு இல்லையா. உங்களுக்கு மாம்பழத்தை எடுத்தீங்கன்னா எத்தனையோ பழத்தை கொடுக்கறது, மாவடுவை கொடுக்கறது. நீங்க ஆத்துல ஃபங்க்ஷன் பண்ணான்னா மாவுல யூஸ் பண்ணிக்கிறீங்க. ஒரு வாழை மரம்னு எடுத்துட்டாங்கன்னா அந்த வாழைத்தண்டு யூஸ் ஆகுது, வாழை இலை யூஸ் ஆகுது இல்லையா, வாழைக்காய் யூஸ் ஆகுது, வாழைப்பழம் யூஸ் ஆகுது, வாழைப்பூ யூஸ் ஆகுது. இப்படி தன்னைத்தானே கொடுத்து உங்களுக்கு சுகத்தை கொடுக்கறது. அது மட்டும் இல்ல சார், இந்த பில்வ இலை இருக்க உங்களுக்கு பகவானுக்கு பூஜை பண்றதுக்கு இலையும் கொடுக்கறது. அது மட்டும் இல்ல, இந்த ரோகங்கள்லாம் இருக்குன்னு வச்சுங்க, அந்த ரோகங்களை ஸ்கின் டிசீஸ் எல்லாம் இருந்தா இந்த பில்வ பூஜை பண்றது, இந்த பில்வ மரத்து காத்துல உட்கார்ந்துருந்தாங்கன்னா அவங்களுடைய உடம்புல அந்த சூரியனுடைய பொலிவு இல்லையா, உங்களுக்கு ஸ்கின்ல வரக்கூடிய ப்ராப்ளத்தெல்லாம் எடுக்கக்கூடிய ஒரு ஔஷதமாகவும் இருக்கு அந்த பில்வ இலை. வேப்பமலை, வேப்பமலத்து காத்துல இருந்தா குழந்தைக்கு நல்லது, காத்து கருப்பு அண்டாது அப்படின்ற. எங்கேயாவது போனோம்னா ஒரு வேப்பலையை சொருகிட்டு போ அப்படின்னு ஸ்திரீகளுக்குள்ள சாஸ்திரங்கள்லாம் வச்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் எதை காமிக்கிறது, இந்த மரங்கள்லாம் உங்களுக்கு மகிழ்ச்சியை உண்டு பண்ணுவது மட்டுமல்ல, துக்கத்தையும் போக்கக்கூடிய வல்லவையாக இருக்கக்கூடியது. கேத பேதினி. அது மட்டும் இல்ல சார், சுதா சாரைஹி, அமிர்தமான சுதா சாரைஹி. இந்த வேதாந்தத்தை நீங்க படிச்சீங்கன்னா அந்த ஒரு வித்யானந்தம்னு ஒரு ரசம் இருக்கு பாருங்க, இந்த அமிர்தத்தை அனுபவிச்சு திருப்பி கிளாஸுக்கு வரான். ஏன்னா அந்த வேதாந்தத்துல அப்படி ஒரு ருச்சி இருக்கு எல்லாருக்கும். அது புரியுதோ புரியலையோ, அந்த வேதாந்தத்தை படிச்சா என்ன, அந்த நீதான் பிரம்மான்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தையும் அதுல இருக்கக்கூடிய லாஜிக்கு அந்த ஒரு ஆனந்தத்தை கொடுக்கறது இல்ல, திருப்பி படிக்கிறதுக்கு தூண்டிக்கிறது. ஆச்சாரியால் பாஷ்யத்தை ஒரு தடவை படிச்சான்னா அதை திருப்பி படிக்கணும் அப்படின்னு தோன்றது. அந்த உபனிஷதெல்லாம் எப்படி, அதுல ஒரு சுதாரசம் ஒண்ணு இருக்கு, அமிர்த ரசம் ஒண்ணு. அதே மாதிரி இந்த மரங்கள் இருக்கு இல்லையா, அந்த மரங்கள்ல மாம்பழத்துல இருக்கக்கூடிய அந்த ருச்சி, அந்த மாம்பழத்துல இருக்கக்கூடிய அந்த திரிப்பு, அது எப்படி சுதாசாரைஹி பலைஹி இல்லையா, அந்த அமிர்தம் போல ரசத்தை உடைய அந்த பலைஹி, அந்த பழங்களால அப்படின்னு அர்த்தம். பழங்களால, வேப்ப மரத்திலிருந்து வரக்கூடிய பழங்களால லௌகீகமான மகிழ்ச்சியானதும் ஒரு ருச்சியும் ஏற்படுகிறது.
ஆனா இங்க வேதாந்தத்துல ஞானம் வைராகியம்ன்ற பலம் நீங்க கேட்க 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 வேதாந்த கிளாஸுக்கு வர வர உங்களை அறியாமலேயே என்ன ஆகுது, உங்களுக்கு ஞானம் ஏற்படுகிறது. உலகத்துல இருக்கக்கூடிய பொருள்கள் மேல வைராக்கியமானது ஏற்படுகிறது. போதும் என்ற எண்ணம் இல்லையா, எப்போ வேணாலும் ரெடி சார் நம்ம அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனோதைரியத்தையும் கொடுக்கக்கூடியது. இதுதான் பலம் இல்லையா. வேதாந்தத்துக்கு பலம் ஞான வைராக்கியம். அங்க மரத்தினால வரக்கூடிய பலம் என்ன, பழங்கள் இல்லையா, ருச்சிகரமான ஒரு பழங்கள். இப்படி இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய பலன்கள்னால இது எப்படி இருக்கு, கேதபேதினி அப்படின்னாக்க, அங்க கேதபேதினின்னு சொன்னா வேப்ப மரத்து காத்து, பில்வ மரத்து காத்து அப்படி சொன்னோம். இங்க சம்சாரம் என்ற ஒரு சம்சார துக்கத்தை போக்குறதாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, சௌக்கியத்தை உண்டு, வித்யானந்தம் என்ற சௌக்கியத்தை உண்டு பண்ணதாக இருக்கிறது. இப்படின்னு ரெண்டுத்துக்கு ஸ்லேடையா பார்த்துட்டே வந்தோம். பார்த்துட்டு இப்படி தீபித்தே, இப்படின்னா பிரகாசிக்கிறது அப்படின்னு இந்த வேத சாக்கைகள்லாம் இப்படிதான் பிரகாசித்து கொண்டு இருக்கிறது இல்லையா. இந்த பறவைகளும் அங்க இங்க போய் இதுல உட்கார்ந்துட்டு இது எல்லாத்தையும் அப்படி பிப்பலம் சுவாது அத்தி இல்லையா, இது எல்லாத்தையும் சாப்பிட்டு சௌக்கியமாக இத பண்ண அப்படி ஓடி போய் அந்த தன்னுடைய இடத்துக்கு ராத்திரி ஆச்சுன்னாக்க சேர்ந்துடுறது. அதே மாதிரி நம்ம மனசு காத்தாலேருந்து அங்க இங்க போய் இருந்தாலும் அந்த சிவனை நினைக்கும் பொழுதோ, காத்தால சிவ பூஜை பண்ணும் பொழுதோ, வேதாந்த கிளாஸுக்கு வரும்பொழுதோ, அப்ப என்ன ஆகுது, சேத பக்ஷசிதாமனே, இந்த வேத சாகை கிளையில இருக்கக்கூடியது, உச்சமான கிளையில இருக்கக்கூடிய சேத பக்ஷி சிகாமணி, இந்த வேத சாக்கையினுடைய உச்சியில இருக்கக்கூடியவர்கள் இது எப்படி இருக்கு அப்படின்னு சிகாமனே இல்லையா. வேத பக்ஷி சிகாமனேன்னு பறவையை அட்ரஸ் பண்ற மாதிரி இவர் சொல்றார். எப்படி இந்த பிராமணர்களுக்கெல்லாம் வருகிறார்களோ, எப்படி இந்த சௌக்கியத்தை கொடுக்கிறதோ, எப்படி இந்த துக்கத்தை போக்கிறதோ, எப்படி மோகத்தை போக்கி இவர்களுக்கு ஞான வைராக்கியத்தை கொடுக்கிறதோ, அதே மாதிரி தீபத்தே அங்க விளங்குகிறது. நமக்கு இங்க அத்வைத்தமா சொல்லணும்னாக்க சொப்பிரகாசமாக இது விளங்கி கொண்டே இருக்கிறது. இப்படி இருக்கக்கூடிய இந்த மனசு எனக்கூடிய பறவையானது சேத பக்ஷி சிகாமனே இல்லையா, இந்த மனமாகிய இந்த பிரகாசிக்கின்ற இந்த பறவையானது என்ன தெரியுமா பண்ணணும், அங்க இங்க சுத்துறதெல்லாம் நிறுத்தணும், எல்லாத்தையும் விடணும். விட்டுட்டு தேஜபிருதா சஞ்சாரமன்யை, இது எல்லாத்தையும் அங்க இங்க சுத்தது பிரயோஜனம் இல்லப்பா. அந்நைகி அலம், போதும். நீங்க இதர தேவதைகள்லாம் நாடி உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. அங்க இங்க ஓடுறதை நிறுத்துங்க. இந்த மரத்துல இருந்து அந்த மரத்துக்கு போறது பறவை, அந்த மரத்துல இருந்து இந்த மரத்துக்கு எல்லாம் போய் கடைசியில நிறுத்திட்டு தன்னுடைய வீட்டுக்கு நிம்மதியா இறங்குறது இல்லையோ, அதே மாதிரி நம்மளுடைய மனசும் அங்க இங்க சுத்தின்ண்டே இருக்கு. போதும், விருதா சஞ்சாரம். அனாவசியமா எதேதோ எண்ணங்கள், அவனை பத்தி பேச்சு, இவனை பத்தி பேச்சு, பாலிடிக்ஸை பத்தி பேச்சு, அதை பத்தி பேச்சு, இதை பத்தி பேச்சு, இப்படின்னு வம்பு, வீடு, குடும்பம், பந்தங்கள் இவாளோட சேர்ந்து வம்படிக்கிறது, இதெல்லாம் வேண்டாம். எல்லாம் உங்க மனசுல வேதாந்தத்துல செலுத்துங்க, சிவபக்தியில செலுத்துங்க. இப்படி உங்களுடைய மனசை தியஜ என்ன பாக்கி விஷயங்களிலிருந்து இதை தியாகம் பண்ணி உங்களுடைய எண்ணத்தை விருதா சஞ்சார மன்யைர் அலம், இதர தேவதைகளை நாடு, இதர விஷயங்களை எல்லாம் மனசை போட்டு பண்ணதெல்லாம் போதும், அலம் நிறுத்தி கொள்ளுங்கள், இது போதும் என்ன அலம் இதர தேவதை. அதனால ஒரு பலன் விருதா தான் இது என்பதை புரிந்து கொள்ள, வீணாக அலைவதை விட்டு விடுங்கள். தியஜ விருதா சஞ்சாரம் தியஜ, விருதாவாக சஞ்சாரம் பண்றதை நிறுத்தி விட்டு, அப்ப சரி சார் இப்ப என்ன பண்ணணும்ன்ற மனசு என்ன பண்ணும், நித்தியம் சங்கர பாத பத்ம யுகலி நீடே அப்படின்னா, பொழுதும் நித்தியம் நீங்க என்ன தெரியுமா பண்ணணும், அந்த பகவானுடைய சங்கர பாதம், சம் கரோதி இது சங்கரஹா இல்லையா, அந்த ஈஸ்வரனுடைய அவருடைய பாதம் எப்படி இருக்கு, திருப்பாதங்கள், ஈஸ்வரனுடைய பாத பத்மம். பகவானுடைய பாதத்தை பாதம்னு சொல்ற வழக்கம் இல்ல, பாத பங்கஜம் அப்படின்னு சொல்றது, பாத பத்மம் இல்லையா. திருவடிகளை எப்பொழுதும் தாமரையோட ஒப்பிட்டு பேசுறதுன்றதுதான் நம்மளுடைய மரபு, சாஸ்திர மரபு. அதான் இறைவனுடைய திருவடி தாமரை எனக்கூடிய யுகலி அப்படின்னு சொன்னா டியூயல். இப்படி ஈஸ்வரனுடைய திருவடி தாமரை, திருவடிகளாக இருக்கக்கூடிய இரண்டு தாமரையாக இருக்கக்கூடிய அந்த நீடே, நீடே அப்படின்னா கூட்டுலை என்ன
அதுல எப்பொழுதும் விகாரம் குரு, அப்படியே விளையாடி கொண்டே இருக்கணும்பா. சங்கரபாதனுடைய ஈஸ்வரனுடைய பாதயுகலம் அப்படின்னா அவருடைய இரு திருவடிகளினுடைய பத்மமாக இருக்கக்கூடிய அதில் அந்த கூட்டில் உன்னுடைய மனசை நீங்கள் நிறுத்த வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. ஏன் அவருடைய பாதத்துல மனசை அடுத்த ஸ்லோகத்துல நகதி திதி சஞ்சன நமஜன தமோ குணா அப்படின்ற விஷயத்தை அடுத்த ஸ்லோகத்துல சொல்ல போறார். இப்ப இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றார்? மனம்ன்ற பறவையே இந்த வேதாந்தத்தை எப்படி கற்றவர்கள்லாம் நாடுகிறார்களோ, திஜவரைகள் நாடுகிறார்களோ இல்லையா, அவர்கள்லாம் என்ன பண்றாங்க? எப்பொழுதுமே உங்களை சேவித்துக் கொண்டிருக்கே இருக்கார்கள். அவர்களுக்கு அது சுகத்தை கொடுப்பதாகவும் துன்பத்தை நீக்குவதாகவும் இருக்கக்கூடியதாக இருக்கு இல்லையா? அப்படி இருந்து கொண்டு அவர்கள் எப்படி இந்த பழங்கள்லாம் இனிமை மிகுந்த பழங்களை, தேன் நிறைந்த பழங்களை சாப்பிடுவதற்காக அங்க இங்க அலைகிறதோ, அப்படி இவர்களும் அலையாமல் அந்த சம்சாரத்தை பார்த்து பயப்படாமல் நீங்களும் ஞான வைராக்கியத்தை என்ற பழத்தை சம்பாதித்துக் கொண்டு இதெல்லாம் வீணாக அலையிறத விட்டொழிஞ்சு எல்லாம் போதும், நிறைய தெரிஞ்சாச்சு, இனிமேல் பட்டாது அந்த சிவபக்தியானது உங்களுக்கு வரட்டும், அந்த சிவபெருமானுடைய அந்த பாத பத்மங்கள்ல சரணம் புகுங்கள். பவசங்கர தேசிக மே சரணம், பவசங்கர தேசிக மே சரணம் அப்படின்னு அவரையே புகலிடமாக கொண்டு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி மனதை ஒரு பறவையாக வைத்து அதை இறைவனடிகள் என்ற கூட்டுல அப்படி போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்றாரு. இப்படி வீணாக அலைவானாம்பா, உனக்கு பாதுகாப்புக்கு நீ போய் எங்கேயும் டாக்டர் கிட்டரு இதெல்லாம் பணம் லட்சுமி தேவி இவாளெல்லாம் தேடி அலைய வேண்டாம்பா, எல்லாம் இங்கேயே உங்ககிட்ட இருக்கக்கூடிய வேதாந்தத்திலேயே இருக்குப்பா. உங்களுடைய சேஃப்டி அங்க, இன்சூரன்ஸ் அங்க இருக்கு, அதுல போய் நீங்க அமைதியாக இருந்து ஆனந்தத்தோட விகாரம் குரு அப்படின்னு ஆச்சாரியார் சொன்னார். சந்தஷாகிஷிகான்விதை த்விஜவரைஹி சம்சேவிதே சாஸ்வதே சௌக்கியாபாதினி கேதபேதி, கேதன்னா துக்கம், துக்க பேதினி வெட்டுறது, துக்கத்தை வெட்டுகிற பேதினி சுதாசாரை பலைர் தீபிதே சேத பக்ஷி சிகாமனே தெஜபிருதா சஞ்சாரமன்யைஹி அலம் நித்யம் சங்கர பாத பத்மயுகலி நீடே விஹாரம் குரு அப்படின்னு ரொம்ப அழகா எழுதினார். இப்போ அடுத்ததும் பக்ஷி அட்ரஸ் பண்ற மாதிரியே எழுதியிருக்கார். ஆனா இந்த இடத்துல கிளியரா அந்த என்ன பக்ஷி அப்படின்னு சொல்றாங்க, ஹம்ச பக்ஷி அப்படின்னு சொல்லிட்டார். அந்த ஹம்ச பக்ஷியானது எங்க இருக்கு அப்படின்னாக்க திருமாளிகையில இருக்கு இல்லையா? இப்போ மரத்துல அங்க இருக்க மாதிரி பக்ஷிய சொன்னார். இப்ப இங்கேயானது எங்க இருக்கு அப்படின்னா பகவானுடைய மாளிகை உப்பரிகையில இருக்கக்கூடிய அந்த தீர்க்கிய ரீங்கார ஹம்சிகா அப்படின்னு ஹம்சிகா அப்படின்னு தீர்க்கிகா ஹம்சிகா அப்படின்னு ஒரு நாமா இருக்கு இல்லையா? அதுல ஹிரீங்காரம் அப்படின்றத எப்படி உப்பரிகையில இருக்க மாதிரி சொன்னார் இல்லையா? அதே விஷயத்தை இங்க சிவானந்த லகரியில சொல்றார். ஆகீர்ணே நகராஜி காந்தி விபவைஹி உத்யத் சுதாவை பவைஹி ஆதௌ தேபி ச பத்மராகலலிதே அம்சப்ரஜைர் ஆஸ்ரிதே நித்யம் பக்திவதூனகணைஷ்ச ரஹசி ஸ்வேச்சா விஹாரம் குரு தித்வா மானசராஜஹம்ச கிரிஜாநாதாங்கிரி சௌதாந்தரே. ஏ மானச ராஜஹம்ச, ஏ மனமாகிய ஹம்ச பக்ஷியே அப்படின்றார். மனமாகிய ஹம்ச பக்ஷியே அப்படின்னு ஹம்ச பக்ஷியை ஏன் வசதியாக நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னாக்க, பாலையும் தண்ணியையும் பிரிச்சு எடுக்கக்கூடிய ஆற்றல் இருக்கக்கூடியது ஹம்ச பக்ஷி. இதே மாதிரி நம்ம ஊர்ல எல்லாத்தையும் அனுபவிச்சு பிரம்மச்சாரி ஆசிரமத்துக்கு பிறகு அதற்கு பிறகு இவர் கிரகஸ்தாசிரமத்துல இருந்து வீட்டுல இந்த காரியங்கள்லாம் பண்ணி குழந்தைகள்லாம் ஒரு 40 வயசு 50 வயசு ஆயிடுச்சுன்னா குழந்தைகள் முன்னுக்கு வந்தாச்சுன்னாக்க இவர் அந்த வீட்டுல இருந்தாருனாக்கா சரியா வராது. இவர் வானப்பிரஸ்தாசிரமத்துக்கு பசங்களை விட்டுட்டு போறதுதான் வசதி. அங்கேயும் போயும் உபாசனா மார்க்கத்துல இந்த கர்மா எல்லாம் பண்ணது போதும், நிறைய பேருக்கு துட்டு சம்பாதிச்சது, எல்லாருக்கும் சாப்பாடு போட்டதெல்லாம் போதும், இனிமேல் பட்டு கிருஷ்ணா ராமான்னு உட்கார்ந்து இருக்கணும்.
அதற்கு பிறகு அது மட்டும் போதாது இல்லையா, ஜன்மத்தை சாபல்யமாக்கிக்கணும், இன்னொரு அம்மா வயிற்றுக்குள்ள போடக்கூடாதுன்றதுக்காக சன்னியாசி துல்லியமாக இருக்க வேண்டும். இந்த சன்னியாச துல்லியமா இருக்கக்கூடிய விஷயத்தை என்ன சொல்றோம், ஹம்ச சன்னியாசிகள் அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா என்ன, நித்தியம் வஸ்து ஏகம் பிரம்ம தத் வெதிரிக்தம் சர்வம் மித்யா அப்படின்ற ஒரு நாலேஜ் வருகிறதோ இல்லையா, அந்த விவேகமானது. ஹம்சபக்ஷி எப்படி பாலையும் அந்த தண்ணியும் பிரிச்சு எடுத்து பாலை குடிக்கிறதோ அத மாதிரி இவன் இறைவனிடத்துல இந்த அனாவசிய சம்சாரத்தை தள்ளிட்டு பிரம்மத்தையே நாடுகிறான். அதுலயும் பரமஹம்சனாக இருக்கக்கூடியவன் அதையும் விட்டுறான். பாலும் வேண்டாம் அவனுக்கு இல்லையா, பாலும் வேண்டாம், இதுவும் வேண்டாம், அந்த உபாசனையும் வேண்டாம் எனக்கு அப்படின்னு நினைக்கக்கூடியவர் பரமஹம்ச சன்னியாசி. ரெண்டுத்தையும் விலகுனார். இப்படி இருக்கக்கூடிய பரமஹம்சா துல்லியமாக இருக்கக்கூடியதுதான் ராஜஹம்சம் எனக்கூடியது இல்லையா. மானச ராஜஹம்சே, இந்த மனமாகிய சிறந்த ஹம்சபக்ஷியே என்ன, அது எப்படி இருக்கு, அந்த ஹம்சபக்ஷியினுடைய மனசானது எப்படி இருக்கு அப்படின்னாக்கா, கால் நகங்கள்ல வெளிச்சம் பட்டு எப்படி இருக்கோ அந்த சிவபெருமானுடைய திருவடிகள் எனக்கூடிய மாளிகை இருக்க, அந்த மாளிகையை போய் நீ அடைய வேண்டும். மனசுன்ற பறவையே நீ எங்க தெரியுமா போகணும், நக ராஜி காந்தி விபவைஹி ஆகீர்னே, நக ராஜிக ராஜ ரக நகராஜி காந்தி விபவைஹி, நகங்களுடைய ராஜி வரிசை, அதனுடைய காந்தி, அதனுடைய ஒளியானது, இதனுடைய விபவம், இதனுடைய பெருமை, இதனுடைய மகிமை இல்லையா. இந்த நகராஜி அது எப்படி தெரியாது அப்படின்னாக்க, நகதீதி சஞ்சன்ன நமஜன தமோகுணா அப்படின்னு ஒருத்தர். நகங்களுடைய தீதி அப்படின்னா காந்தி அப்படின்னு அர்த்தம். பகவானுடைய 10 விரல்கள் இருக்கு, அம்பாளினுடைய 10 விரல்களுடைய காந்தியை எல்லா ரிஷிகளும் எல்லா தேவதைகளும் எல்லாரும் வந்து நமஸ்காரம் பண்ணிட்டே இருக்காங்க. பிரம்மா விஷ்ணு சிவன் உள்பட எல்லாரும் அவளுக்கு நமஸ்காரம் பண்ணி கொண்டே இருக்கிறார்கள். அந்த ஒளியானது அம்பாளினுடைய நகத்துல அப்படியே கண்ணாடி மாதிரி பிரதிபலிக்கிறது அப்படின்லாம் சௌந்தரிய லகரியில வர்ணனைகள்லாம் பார்த்திருக்கோம். இந்த லலிதா சஹஸ்ரநாமத்துல என்ன சொல்லிக்க, இந்த காந்தியானதுக்கு ஒரு பலன் இருக்கு. அது என்ன அப்படின்னாக்க, என்னுடைய தலை வழியாக என்னுடைய ஹிருதயத்துக்கு போய் அந்த தகராகாசத்துல இருக்கக்கூடிய அந்த சிவனை உலுக்கி விட்டு சிவஞானத்தை கொடுக்கிறதா அந்த அம்பாளுடைய அந்த திருவடிகள் அப்படின்னு சொல்லுது. இப்படி அதேதான் இங்க பரமேஸ்வரனுக்கு நம்ம வந்தோம். இந்த நகராஜி காந்தி விபவைகி இல்லையா, இந்த நகவரிசைகள் பகவானுடைய பரமேஸ்வரனுடைய நகவரிசைகளுடைய ஒளிமையினுடைய மகிமையினால ஆக்கீர்னே என்ன, ஆக்கீர்ணம் அப்படின்னாக்கா அப்படி பரவலாக இருக்கக்கூடிய வியாபிக்கப்பட்டிருப்பதாக இருந்து கொண்டு, அது மட்டும் இல்ல உத்யத் சுதா வைபவைஹி, உத்யத் சுதா விருத்தி அடைக்கின்றது வளர்கின்றதான ஒரு வெண்மை. சிவபெருமான் வெள்ளவெளேன்னு இருக்காரு இல்லையா, அவருடைய நக காந்திகள்லாம் உங்களுக்கு எப்படி இருக்கு, இன்னும் வளர்கிறது. எப்படி இருக்க, உத்யத சுதா வைபவைஹி இல்லையா, அந்த உத்யத் சுதா வைபவைஹி விருத்தி அடைக்கிற அந்த சந்திரனுடைய அமிர்தமான கிரணங்கள் எல்லாம் இன்னும் கொஞ்சம் அப்படியே வைபவமானது, அப்படியே சுண்ணாம்பு மாதிரி இல்லையா, அப்படி மகிமையோட இருக்கு. அது என்ன இருக்கா, தௌதே தௌத வஸ்திரம் அப்படின்னாக்கா வெண்மையான வஸ்திரம், தௌத வஸ்திர பரிமார்ஜனம் கல்பயாமி நமஹ இல்லையா, நல்ல சுத்தமான வெண்மையான அந்த டவல்னால அம்பாலை துடைக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா, பூஜை எல்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா. இப்படி தௌதே பிச்ச, அது வெண்மையான சுத்தமாக்கப்பட்டதாக இருந்து, அது மட்டும் இல்ல அபிச்ச அதோட நிக்கல, மேலும் அபிச்சானா மேலும் பத்மராக லலிதே, பத்மராகம்னு ஒரு கல் இருக்கு இல்லையா, அந்த கல்லு வெண்மையா இருக்காது, கலர்டா இருக்கும், கொஞ்சம் சேப்பு கலரோட சேர்ந்து கிரீன் கலரோட சேர்ந்ததுதான் பத்மராகம் அப்படின்ற ஒரு கலர். ரொம்ப வசதியான ஒரு கல்லு. அந்த கல்லுலதான் அங்க வந்து பத்மராகத்துலதான் தீபுரத்துல அம்பாளுடைய மாளிகை எல்லாம் இருக்கு. அதே மாதிரி கைலாசத்திலையும் சிவபெருமானுடைய மாளிகை அந்த பத்மராக லலிதே இல்லையா, இந்த பத்மராக கல்லுனால இழைக்கப்பட்டதாக இருக்கக்கூடிய ஒரு மாளிகையில் இருக்காரு சார் அங்க சிவபெருமான். அந்த மாளிகை எப்படி தெரியுமா இருக்க, பத்மராக லலிதே,
அம்சப்ரஜைஹி ஆஸ்ரிதே. அந்த இடத்துல அம்ச மந்திரத்தை தியானித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கூட்டம். ருஜைஹி, யார் அந்த கூட்டம்? சீலர்கள், ஆச்சார சீலர்கள், ஞானிகள், ரிஷீஸ்வரர்கள். அவர்கள்லாம் அங்கதான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அந்த மாளிகையில இந்த சிவபெருமான சுத்தி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஹம்ச பிரஜைகி, ஹம்ச மந்திரம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, சோகம் ஹம்சஹா, ஹம்ச சோகம் அப்படின்னு, சஹா அகம், அந்த பிரம்மன் தான் நானு, சஹா பிரம்மன் தான், அகம் நான், அகம் நான் தான் அந்த பிரம்மம், சோகம் ஹம் சஹா, அகம் சஹா, அகம் சஹா சஹா அகம், சஹா அகம் அகம் சஹா, அதுதான் நான், நான் தான் அது அப்படின்னு இதை இடைவிடாமல் நம்ம நினைத்து கொண்டு இருக்கோம் இல்லையா. இந்த மந்திரத்துக்கு பேர் தான் குரு மந்திரம் அப்படின்னு பேரு. அந்த குருவை இப்படித்தான் நம்ம தியானிக்கிறோம். அம்ச சிவ சோகம் அப்படின்றது. அதுவே நமக்கு நன்றா புரியணும். ஹம்ச சிவ சோகம், ஹம்ச சிவ சோகம் இல்லையா. அந்த பரமேஸ்வரன் தான் நமக்கு சஹா சிவஹா ஏவ அகம், அகமேவ சஹா சிவஹா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஜபா காயத்ரிலாம் சொல்ல, ஹம்ச ஹம்சாய வித்மஹே பரமஹம்சாய தீமஹி தன்னோ ஹம்ச பிரச்சோதயாத் சொல்ற காயத்ரி மந்திரத்தை சதா சர்வகாலமும் தியானித்துக் கொண்டே இருக்கக்கூடியவர், ஹம்ச மந்திர தியானப்பரர்களாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மகரிஷிகளால ஆஸ்ரிதே, இவர்கள் எப்பொழுதும் இந்த சிவனையே ஆசிரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஆசிரித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த மாளிகையில இருக்கக்கூடிய அவர் எப்படி இருக்காருன்னா, கிரிஜாநாதாங்கிரி சௌதாந்தரே, இந்த கிரிஜாநாதான், கிரிஜாநாதன் அப்படின்னு அர்த்தம். இந்த மலைமகளுக்கு நாதராக இருக்கக்கூடியவர் யாரு? சிவன். தாட்சாயணியினுடைய தேக வியோகம் ஆயிடுத்து. தேக வியோகம் ஆயிட உடனே பரமேஸ்வரன் என்ன பண்ணார்? போய் அப்படியே தபஸ்ல உட்கார்ந்துட்டார். எதோடையும் சேர்றதே இல்லை. உலகத்துல எல்லா காரியமும் சிவனுடைய ஈடுபாடு இல்லாததுனால எல்லாம் அவஸ்தப்படுறாங்க. எல்லா ரிஷிகளும் மகரிஷிகள் எல்லாம் வேத ரிஷிகள்லாம் கவலைப்பட்டார்கள். இந்த மாதிரி போய் பகவான் சிவன் உட்காந்துட்டாரு அப்படின்னு எல்லாம் போய் விஷ்ணு கிட்டையும் பிரம்மா கிட்டையும் எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. பண்ணோன்னே இந்த அம்பாளை பிறக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி தேவர்கள்லாம் முற்பட்டு அந்த அம்பாளை திருப்பி போய் பர்வதராஜனாக இருக்கக்கூடிய ஹிமவானுக்கு, பர்வதராஜனுக்கு பார்வதியாக தோன்ற வைத்து உமா என்ற பெயரோட இல்ல உட்கார்ந்து, அவ எப்படிப்பட்ட குழந்தையா பிறந்தா மேனகாக்கும் அவருக்கு வந்தாங்க. எப்ப பார்த்தாலும் தபசிலேயே ஒரு ஈடுபாடோட இவ இந்த பக்கம் தபஸ் பண்ணிட்டே இருக்காங்க. இந்த பக்கம் உமா போதும் போதும், பொம்பளை பொண்ணுக்கு இந்த தபஸ் வேண்டான்னு எல்லாரும் திட்டிகிட்டே இருந்தாங்க. அதனால அவளுக்கு பேரு உமா அப்படின்னு ஒரு பேரு. உகாரம் அகார அகாரம்னு பிரணஸ்வரூபமாகவும் அவள் இருந்தார் அப்படின்னு இன்னொரு பேரு. இப்படி இருக்கக்கூடிய அந்த பார்வதி தேவியானவள் டெய்லி தினந்தோறும் அந்த மண்ணுல சிவனை வைத்துக் கொண்டு பூஜை பண்ணி கொண்டே இருந்தார். அதனால இந்த ரிஷிகள் எல்லாம், சப்த ரிஷிகளும் போய் ஹிமவானுக்கு தூது போனார்கள். போய் இந்த மன்மதனை அமிச்சு இந்த சிவனை கொஞ்சம் இந்த உலகத்துக்கு வர வைங்க, அவர் பாட்டுக்கு சமாதியில உட்கார்ந்து இருக்காரு. ஆனா வருஷ கணக்குல இப்படி உட்கார்ந்து இருந்தானே எப்படி உலகம் போய் பண்ணுனாங்க. இவர் கோபத்துல அவனை எரிச்சு விட்டார். இது வேற ஒரு பிராரம்பம். அதுக்கப்புறம் இந்த ரிஷீஸ்வரன் எல்லாம் போய் இந்த விஷயத்தை அவரை புரிய வச்சு, உங்களுக்காகவே தாட்சாயணி வந்தாச்சு, அவள் இந்த அவதாரத்துல உங்களை திரும்பவும் அடைவதற்காக பண்ணிக்கொண்டே இருக்க கடும் தவம் பண்றான். இந்த தபத்துக்கு நீங்க மதிப்பு கொடுக்கலன்னா அந்த பொண்ணு என்ன ஆகும்? நீங்கள் எப்படியாவது அனுகிரகம் பண்ணிதான் ஆகணும்னு சரின்னு ஒத்துண்டார். அதுக்கப்புறம் இவர்கள்லாம் போய் பேசி அந்த பார்வதிக்கும் கிரிஜாவுக்கும் இல்லையா, கிரி அப்படின்னாக்கா மலைன்னு அர்த்தம். கிரிஜா மலைக்கு பிறந்தவள், பர்வதராஜனுக்கு பிறந்தவள் பார்வதி, மலைக்கு பிறந்ததுனால இவளுக்கு கிரிஜா. இப்படி கிரிஜா நாயக்கனாக இருக்கக்கூடிய கிரிஜாநாதன், அவருடைய அங்கிரி அப்படின்னாக்க திருவடி. அந்த அங்கிரியினுடைய ஸ்ரௌதாந்தரே உப்பரிகை, ஒரு மாளிகை இருக்கு. நம்மளுடைய வீட்லயே வந்தோம்னாக்க எவ்வளவு சௌக்கியமா நம்ம இருப்போம். என்னதான் சுத்தி நீங்க என்ன போயிட்டு வந்தான் டூருக்கு, எங்க வாரணாசி இல்ல அலகாபாத் அங்க எல்லாம் போயிட்டு வந்தாச்சு, கயாலாம் போய் சுத்திட்டு ஒரு 10 நாள் 15 நாள் ஆனோடனே அப்பாடான்னு வீட்டுக்கு வந்து அந்த ரசஞ்சாத்தை சாப்பிட்டு
நம்பாத்து கட்டாந்தரையில கைய வச்சுன்னு தூங்கினாதான் ஒரு சந்தோஷமானது ஏற்படுகிறது. எல்லாருக்கும் நம்ம வீடு தானே பெருசு. இவ்வளவு நாள் நல்லா தானே சாப்பிட்டீங்க, விதவிதமா சாப்பிட்டீங்க, விதவிதமான அனுபவங்கள் எல்லாம் ரைட்டு. அதெல்லாம் எவ்வளவு நாளைக்கு, அதெல்லாம் சரியா வராது. நம்பாத்துக்கு அப்படி இருக்கணும் இல்லையா, அதுலதான் சந்தோஷம். அதே மாதிரி கிரிஜாநாதனுடைய மாளிகை இருக்கு இல்லையா, ராஜாவுடைய மாளிகை எப்படி இருக்கும், நம்ம வீட்டிலேயே இப்படி இருக்குன்னா மாளிகையினுடைய உப்பரிகை இருக்கு. அந்த உப்பரிகையில எப்படி ராஜா எப்படி கட்டியிருப்பான், நம்மள மாதிரியா இந்த சின்ன வீட்டுல இருட்டா இருக்கக்கூடிய இந்த டபுள் பெட்ரூம் பிளாட்டுக்கு இவ்வளவு சந்தோஷம்னா, அவர் பெரிய மாளிகை எல்லாம் கட்டி அவரை சிவனுக்கு வேலை செய்யற சிவகணங்கள்லாம் என்ன எல்லாம் தேவதைகள் இல்லையா, அவளே எல்லாம் பண்ணி அப்படி ஒரு வெளிச்சம் என்ன, அங்க ஒரு சௌகரியம் என்ன, அங்க ஒரு சந்தோஷம் என்ன, இப்படி இருக்கக்கூடிய அந்த உப்பரிகைன்ற அந்த லைட்டோட வெளிச்சத்தோட இருக்கக்கூடிய உப்பரிகையினுடைய நடுவுல ஸ்தித்வா இருந்து கொண்டு என்ன அப்படி ஏகாந்தத்துல இருக்கக்கூடிய அவரை நினைத்தோமே ஆனால், அதுக்கப்புறம் பக்தி வதூகனை நித்தியம் பக்தி வதூகனை அப்படின்னார். அவர்கிட்ட எப்பொழுதுமே இல்லையா பக்தியாக்கிய ஸ்ரீகளுடன் அப்படின்னு போட்டாரு. இந்த இடத்துல எதுக்கு மாத்திருகணங்கள் அப்படின்னு சொல்றார் அப்படின்னாக்க, இந்த மாத்திருகணங்கள் அப்படின்னு சொன்னா பக்தியினால வரக்கூடிய மாத்திருகணம். ஏதோ வதுன்னு சொன்னதுனால இந்த வதுன்னாக்க நமக்கு அர்த்தங்கள் என்ன வருது அப்படின்னா, கல்யாண பெண்ணுக்கு வது அப்படின்னு பேரு, அவருக்கு பரன் அப்படின்னு பேரு இல்லையா, பையனுக்கு. ஆக்சுவலா பார்த்தா வது அப்படின்னு கல்யாணம் ஆக போற சமயத்துல இருக்கக்கூடிய பெண்ணுக்கு வதுன்னு பேரு. அவளுக்கே கல்யாணம் ஆகி அன்னைக்கே போய் கிரக பிரவேசம் போயிட்டு வந்துட்டா இல்லையா, அது சாட்சி சொல்ற அந்த கிரக பிரவேசம் போறதுக்கு வண்டி கட்டின்னு போனோம், அதுல நூலை கட்டின்னு போனோம், இவ்வளவு மந்திரங்கள் இருக்கு. அந்த மந்திரத்தெல்லாம் சொல்லி கல்யாணத்தை சத்திரத்திலேயே இந்த ரூம்ல இருந்து அந்த ரூமுக்கு போறது போய் கிரக பிரவேசம்னு சொல்றான். இந்த மாதிரி ஒரு அநியாயம் வேற எங்கேயுமே நடக்காது. நம்ம ஊர்ல இன்னைக்கும் நடந்துட்டு இருக்கு. விடுங்க, ஆகையினால அதை பத்தி இப்ப பேசி பிரயோஜனம் இல்லை. இந்த கிரக பிரவேசம் ஆயிடுச்சுன்னாக்க அவளுக்கு என்ன பேரு, ஜாயான்னு பேர் வந்துருக்கு அவளுக்கு. இதுக்கப்புறம் அவளுக்கு சீமந்தம் வர வரைக்கும் இல்லையா, குழந்தை பிறக்கிற பரியந்தம் அவளுக்கு ஜாயான்னு பேரு. இதுக்கு நடுவுல யாகத்துல அவ கலந்துட்டானே ஆனால் அவளுக்கு இல்லையா பத்னி அப்படின்னு பேரு. யஜ்ய சம்பந்தம் வந்துட்டேனால் பத்னி அப்படின்னு பேரு. இப்படி இந்த இடத்துல சாதாரணமா வதுன்னு சொன்னான்னாக்க அந்த அர்த்தங்கள்லாம் சொல்லாம இங்க பணலட்சுமி இல்லாம மோட்சலட்சுமி அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல வதுன்னு சொன்னான்னாக்க மோட்சலட்சுமியாக இருக்கக்கூடிய பக்தோட அந்த பக்தியோட கூடிய இந்த மோட்சத்தை கொடுக்கக்கூடிய இந்த ஸ்ரீகளுடன் ரகசி ஏகாந்தமாக, ரகசி அப்படின்னாக்க அப்படியே அந்த அம்பாளை நினைத்து கொண்டே இருந்து மோட்சத்தை நித்தியம் இல்லையா ஸ்வஇச்சா விகாரம், தன் இஷ்டம் போல விளையாடு அப்படின்னு ராஜஹம்சமாக இருக்கக்கூடிய மனமே, இந்த கால் நகங்கள்ல வெளிச்சம் பெற்று சந்திரகர்ணங்களை கூட சொன்னாம்படிச்சா மாதிரி இருக்கக்கூடிய ரத்தனமணிகள்னால அலங்கரிக்கப்பட்ட ஹம்சங்களால ஆன மலைமகளுடைய கணவனாக இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய திருவடிகள் என்ற மாளிகையில நீ போய் தங்குப்பா. அங்க பக்தர்களோட பெண்களோட நீ வேண்டியபடி இன்பத்துல அப்படியே நிற்கலாம், அந்த மோட்சலட்சுமியோட அப்படியே வாசம் பண்ணலாம் அப்படின்ற அர்த்தத்துல அங்க சொல்லியிருக்கு இல்லையா. அப்படின்னா அந்த பறவையினுடைய உருவகம் முன்னாடி சொன்ன மாதிரி அது அப்படியே இங்க நீட்டப்பட்டிருக்கு இல்லையா. இப்படி இறைவனுடைய அடிகளை மாளிகைக்கோட ஒப்பிட்டார். இறைவன் அடிகள்ல அந்த மனசானது அமைந்து அந்த பேரின்பத்தை அடையணும். ரிஷிகளும் தவசிகளும் அங்கதான் வசிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அந்த ஹம்சி பக்ஷி தவசி ரிஷி இவர்களை குறிக்கக்கூடியதான குருவை சொல்லக்கூடியதான இந்த மந்திரத்தை வைத்துக் கொண்டு சிவனை அடைய வேண்டும் என்ற பெரிய தாத்பரியத்தை குருவனுடைய மந்திர உபதேசத்தின் மூலமாகத்தான் அந்த சிவபதத்தை அடைய முடியும் அப்படின்ற அர்த்தம். சிவஞான பிரதாயினி அப்படின்னு அம்பாளுக்கே பேர் அதுதானே. இப்படி சிவனை அடைய வேண்டும் அப்படின்னு சொன்னார். ஆகீர்ணே நகராஜி காந்தி விபவை உத்யத் சுதாவை பவை ஆதௌதே பிச்ச பத்மராகலலிதே ஹம்சவ்ரஜைராஸ்ரிதே நித்யம் பக்தி வதூகனைஷ்ச ரகசி
ஸ்வேச்சா விஹாரம் குரு ஸ்தித்வா மானசராஜஹம்ச கிரிஜாநாதாங்கிரி சௌதாந்தரே. சௌதம்னா உப்பரிகை அப்படின்றாங்க. அந்தரேனா அந்த உப்பரிகையின் மாளிகையின் நடுவில் அப்படின்னு அர்த்தம். உப்பரிகையினுடைய மத்தியில அந்த கிரிஜாபதியாக இருக்கக்கூடிய அந்த சிவனுடைய மாளிகையில இருந்து கொண்டு ஏகாந்தமாக நித்தியம் எப்பொழுதும் தன் இஷ்டம் போல இருக்கலாம், ஞானி துல்லியமாக நீங்க வாழலாம். சிவஞானம் வந்துட்டே ஆனால், சிவபக்தியில திளைத்தீர்களே ஆனால் இன்பம் இன்பத்தை தவிர வேறில்லை, பேரின்பம்ன்றது அதுதான் அப்படின்னு சொல்றதுக்காக அருமையாக இந்த 45வது ஸ்லோகம் 46வது ஸ்லோகத்தையும் பார்த்தோம். இதற்கு அடுத்த ஸ்லோகத்துல இன்னொன்னு இதே மாதிரியே ஒரு உருவகம் பண்றார். இந்த ஹிருதயம் அப்படின்ற ஒரு ஆராமம் அப்படின்னாக்கா உத்தியானவனம் இருக்கு, தோட்டம் இருக்கு. அந்த தோட்டத்துல வசந்த காலத்துல இல்லையா எப்படி இந்த இலையுதிர் காலம் வந்துருச்சுன்னா இலையெல்லாம் இந்த மரத்துல இருந்து கீழே உதிர்றது இல்லையா, பழைய இலையெல்லாம் உதிர்ந்து புதுசு புதுசா துளிர்கள்லாம் வரும், அதுல இருந்து மொட்டுகள்லாம் வரும், அதுல இருந்து மலர்கள்லாம் வரும், அதுல இருந்து நல்ல வாசனைகள்லாம் வரும். அப்படி ஆனந்தம் ஞானம் அப்படின்ற தேனெல்லாம் வந்து பிரம்மானந்தம்ன்ற ஒரு பழமானது கிடைக்கும் அப்படின்றத வைத்துக்கொண்டு இல்லையா ஒரு கவிதை மாதிரி இந்த ஹிருதயன்ற பூங்கால பக்தி எனும் கொடி செடிகள்லாம் இருக்குப்பா, அதுல அழகான மலர்கள் இனிய பலர்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் தான் பகவானை நினைத்து கொண்டு அவன் மோட்ச ஞானத்தை அடையலாம், சிவ ஞானத்தை அடையலாம்னு சொல்ற மாதிரி 47வது ஸ்லோகம் இருக்கு. இதை அடுத்த புதன்கிழமை பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத்